எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கடந்து கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த வருடத்தை 2024 ஆண்டு முடிக்கும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, போன மாசம் இருந்தவங்க இந்த மாசம் இல்லை, போன வருஷம் இருந்தவங்க இந்த வருஷம் இல்லை. நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நம்மோடு கூட இருந்து, நம் சபையோடு கூட இருந்து, வருகிற ஊழியக்காரர்களோடு கூட இருந்து, சபை விசுவாச மக்களோடு கூட இருந்து, ஏதோ ஆவிக்குரிய தகப்பனாய் இருக்கிற என் அன்பு தகப்பனுடைய குடும்பத்தோடு கூட இருந்து, அவர் செய்கிற ஊழியர்களோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகிற அன்பு ஒரே ஒரு தெய்வம், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த நாளிலே என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, 25வது ஆண்டை காண போகிற நீங்கள் நானும் எப்படி இருக்க வேண்டும்? என்ன வாக்கு தத்தம் எனக்கு தெரியாது. அந்த வாக்கு தத்தத்தை நான் பெறும்படிக்கு என்னை எப்படி நான் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும்? எப்பொழுது அந்த வாக்கு தத்துவம் எனக்குள் வந்து கழிக்கும்? ஒரு சில காரியங்களை சொல்லி சுருக்கமாய் சொல்லி ஜெபித்து ஒரு புதிய வருடத்திலே ஆராதனையோடு கடந்து போய் அம்மா கிட்ட கொடுத்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 66ஆம் அதிகாரம் 17, 18. தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறவர்கள், சுத்திகரித்துக் கொள்ளுகிறவர்களும், பன்றி இறைச்சியையும் அருவருப்பானதையும் எரியையும் சாப்பிடுகிறவர்களும் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவருக்கு பார்த்து ஜெபம் பண்ணலாமா? மறப்பேனோ மறந்து போனேனோ, உம்மை மறந்தா
தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொள்ள முடியாது. ஒருவன் தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியும். அதுதான் என் சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்ல என்னால முடியும், நானே சுத்திகரித்துக் கொள்ளுவேன். இல்ல என்னால முடியும், நானே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுவேன். கடவுள் சொல்றாரு, அவர்கள் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சுத்திகரிப்பு ஆராதனை சுத்திகரித்ததோடு கூட 25வது ஆண்டிலே கடந்து போகிறதுக்காக ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போறீங்க, ரெண்டுக்கோ இல்ல சொந்த வீட்டுக்கோ எதுக்கோ போறீங்க. அசுத்தமா கட்டுமுட்டு சாமானோட இருக்கிற இடத்துக்கு போய் போயிருவீங்களா? அது அண்ணன் வீடா இருக்கட்டும், தம்பி வீடா இருக்கட்டும், அப்பா அம்மா யாரா வீடா இருக்கட்டும், அதை சுத்தப்படுத்தி அசுத்தங்களை எல்லாம் வெளியே போட்டு சுத்தப்படுத்தி எனக்கு ஏற்ற விதமாக அந்த வீட்டை மாற்றி அதுக்கு பிறகு நான் குடிப்பார். அல்லேலூயா. அதுதான் 24 25வது வருஷத்துக்கு போகும். என்னை நான் சுத்திகரித்துக் கொண்டு புதிய வருடத்தை பார்க்க போகிறேன். என்னை நான் பரிசுத்தப்படுத்திக் கொண்டு நான் புதிய வருடத்தை பார்க்க போகிறேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியே பக்தரின் சுத்திகரித்துக் கொண்டு இந்த புதிய வருடத்தை காண்போம். என்னை நான் பரிசுத்தப்படுத்திக் கொண்டு இந்த புதிய வருடத்தை நான் பார்ப்போம். அப்படியான நான் என்ன செய்யணும்? அநேகர் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து சகல பாவத்தையும் என்ன சுத்திகரிச்சு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் பரிசுத்தமாயிட்டேன், 20 வருஷத்துக்கு முன்னாடியே நான் பரிசுத்தமாயிட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, அட முட்டாளே, அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டே அவன் பின்னாடி வா. நான் ஒரே ஒரு நாள் சிலுவை எடுத்துட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டே அவன் பின்னாடி வா. அப்ப அனுதினமும் பரிசுத்தம் தேவை, அனுதினமும் சுத்திகரிப்பு தேவை, அனுதினமும் ஜெபம் தேவை, அனுதினமும் ஆராதனை தேவை, அனுதினமும் வேத வாசிப்பு தேவை. அல்லேலூயா. சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும், நான் பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும், நான் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த 25வது ஆண்டு எனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஒரு 4 காரியங்களை நான் உங்களோடு கூட சொல்றேன். என்னை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தப்படுத்திக் கொண்டு நான் 25ஆம் ஆண்டு உள்ளே கடந்து போனேன்னு சொன்னா என்னையா செய்யணும்? ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? லேவியராகம புத்தகம் 26ஆம் அதிகாரம் 10வது வசனம். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு, நல்லா கவனிங்க, போன வருஷத்து பழைய தானியத்தை நீ சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடமுண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டுமானால், ஒருவன் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால், ஒருவன் அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு போக வேண்டுமானால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிடுங்க.
24ஆம் ஆண்டு உங்களுக்கு கொடுத்த எல்லா அதிசயங்களும் காணப்படுவது கர்த்தர் சொன்னாரே, அந்த ஆசீர்வாதங்களை 12 மாசம் நீங்க ஆகாரமா சாப்பிட்டீங்க. இப்போ ஒரு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி, ஒரு புதிய வாக்குத்தத்தத்திற்கு இடம் உண்டாகும்படி, ஒரு புதிய ஆசீர்வாதத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்கி போடுங்க. அல்லேலூயா. பழைய ஜென்ம சுபாவம் உள்ள இருக்கிற வரைக்கும் வேலைக்காக, பழைய பாவம் உள்ள இருக்கிற வரைக்கும் என்னால் வெற்றி பெற முடியாது. பழைய பெருமையே நான் அடித்துக் கொண்டிருப்பேன் நான் சொன்னா நான் தோல்வியான ஒரு மனுஷன். அல்லேலூயா. நான் நேத்து பைபிள் படிச்சேன், இன்னைக்கு படிக்க மாட்டேன். நான் நேத்து ஜெபம் பண்ணேன், நான் இன்னைக்கு ஜெபம் பண்ண மாட்டேன். போன வாரம் சர்ச்சுக்கு வந்தேன், இந்த வாரம் சர்ச்சுக்கு வர மாட்டேன் என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் பழைய மனிதர்கள் தான், பழையதை விளக்காதவர்கள் தான். அல்லேலூயா. திட்டம் தெளிவாக கர்த்தர் சொல்றார், பழைய தானியத்து வருஷத்து தானியத்தை சாப்பிட்டீங்களே, புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி உங்களிடத்தில் இருக்கிற பழைய காரியங்களை விலக்கி போடுங்கள். கரங்களை தட்டுவோமா, கரங்களை தட்டுவோமா. கண்ணிமணி போல் காப்பவரே இயேசையா, நான் சுத்திகரிக்கப்பட்ட மனுஷன் தான், நான் பரிசுத்தமாக்கப்பட்ட மனுஷன் தான், என் பாவங்களை இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்ட மனுஷன் தான். ஆனால் அப்படி இருந்தாலும் கூட ஒரு புதிய வர்க்கத்தை நான் பார்க்கும்படி, ஒரு புதிய ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ளும்படி, ஒரு புதிய வாக்குத்தத்தங்களை நான் சுதந்திரித்துக் கொள்ளும்படி வேண்டுமானால் பழைய தானியத்தை சாப்பிட்டனா புதிய தானியத்தை சேர்த்து வைக்கும்படியாக, இடம் உண்டாக்கும்படியாக எனக்குள் இருக்கிற பழைய காரியங்கள் என்னையா பழைய காரியத்தை அதே லேவியர் புத்தகத்தில 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 16 பேரை துரத்துவார்கள், உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து கர்த்தர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை பயன்படுத்துவோம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விளக்குவீர்கள். பழைய காரியங்களை, பழைய ஜென்ம சுபாவங்களை நான் விலக்கி வைப்பேனானால் நான் உங்கள் நடுவிலே இருந்து உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். கரங்களை தட்டி அப்பா கரங்களை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய தானியத்திற்கு இடம் உண்டாக்கும்படி பழையதை விளக்குவீர்களானால் அவனுடைய வார்த்தை சொல்லுது, நீதான் என் ஜனம், நான் நடுவில் இருப்பேன், நடுவில் உலாவுவேன். அல்லேலூயா. நடுவில் உலாவது மாத்திரமல்ல, நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். முதலாவது
முதலாவது நான் சுத்திகரிக்கப்பட்டாலும், பசுத்தமாக்கப்பட்டாலும், நீதிமானாய் இருந்தாலும், விசுவாச வீரனாய் இருந்தாலும், ஜெபிக்கிறவனாய் இருந்தாலும், அனுதினம் வேதத்தை வாசிக்கிறவனாய் இருந்தாலும், எனக்குள் இருக்கிற பழைய ஜென்ம சுபாவங்கள், எனக்குள் இருக்கிற பழைய காரியங்கள் நான் விலக்கி வைக்காவிட்டால், புதிய தானியத்திற்கு புதிய வருடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக இடத்தை உண்டாக்காமல் போனா நான் பழைய மனுஷன் தான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தா புது சிருஷ்டியாய் இருக்கிறார். பழையதை விளக்காமல் நான் புதிய சிருஷ்டி. பழையதை விளக்காமல் இருந்தார் நான் எப்படி பழைய மனுஷன். அல்லேலூயா. அது முதலாவது, நீங்கள் பழையதை விலக்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் தேவனாய் இருந்து உங்கள் வீட்டிலே, உங்கள் குடும்பத்திலே, ஜபத்திலே, நடுவிலே உலாவி அவருடைய ஜனமாய் கர்த்தர் செல்வார். இரண்டாவது ஒரு காரியம், எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். எபேசியர் புத்தகம் அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும், அந்தபடியே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும், இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, அல்லேலூயா. வாசிங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷனை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய காரியங்களை விலக்கி போடுங்கள். இங்கே சொல்லப்படுகிறது பழைய மனுஷனை கலைந்து போடுங்க. அரிசியை கழுவி ஊத்துற மாதிரி, அந்த தண்ணியை ஊத்துற மாதிரி பழைய மனுஷனை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் கலைந்து போட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தெரியுமா? வேதம் சொல்கிறது, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். யார் அந்த புதிய மனுஷன்? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பழைய மனிதனை நான் கலைந்து போட்டு, பழைய காரியங்களை விலக்கி போட்டு, ஒரு புதிய தானியத்திற்கு இடம் உண்டாகும்படி ஒரு புதிய மனுஷனை நான் தரித்துக் கொண்டால் 25ஆம் ஆண்டு வாக்குத்தத்தம் எனக்கு தாயா பரலோகத்தை நமக்கு தான் அந்த வார்த்தை. 12 மாசம் அதான் நடக்கும். 12 மாசம் அதான் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, பழைய மனுஷனை கலைந்து கொள்ளுங்கள், பழைய மனுஷனை விலக்கிக் கொள்ளுங்கள். மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7, 8, 9. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதியதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு, பழைய மாவு கிடையாதுங்க, புதியதாக பிசைந்து மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறமே கழித்து போடுங்கள். பழைய புளித்த மாவாய் இருக்கிற மனுஷனை புறமே கழித்து போடுங்க. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஏன் தெரியுமா? பழைய மாவை கழித்து போட வேண்டும், புளித்த மாவை கரைத்து போட வேண்டுமானால் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய மனுஷனை விலக்கி போடுங்கள், பழைய மனுஷனை கலைந்து போடுங்கள், பழைய மனுஷனை கழித்து போடுங்கள். அல்லேலூயா. உங்கள் கணக்கு கழிக்கிற மாதிரி கழிச்சு நம்ம யாரா இருந்தார்? ஒருவன் தேவனுக்கு விரோதமாய் இருக்கிறானா, சபைக்கு விரோதமாய் இருக்கிறானா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு விரோதமாய் இருக்கிறானா, ஜெபத்திற்கும் உபவாசத்திற்கும் ஊழியம் செய்வதற்கும் விரோதமாய் இருக்கிறானா, அவன் யாரா இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட மனுஷனை விலக்கி போடுங்கள், கலைந்து போடுங்கள், கழித்து போடுங்கள். கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டுவோமா? இல்ல, நான் அவங்க தான் இருப்பேன், அவங்க தான் இருப்பேன். அல்லேலூயா. நான் என்னுடைய ஜென்ம சுபாவத்தை நான் மாத்திக்க மாட்டேன், என்னுடைய சுயத்தை மாத்திக்க மாட்டேன், என்னுடைய பெருமையை நான் மாத்திக்க மாட்டேன். கர்த்தர் சொல்றார், பெருமையை தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். கர்த்தருடைய கண்ணிலிருந்து நோவாவுக்கு கிருபை கிடைத்தது, கர்த்தருடைய கண்ணிலிருந்து மோசேக்கு கிருபை கிடைத்தது. தாவீதுக்கு அளித்த நிச்சயமான கிருபை நான் அவனுக்கு கொடுப்பேன். கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டுவோமா? ஏன் தெரியுமா? பழைய மனுஷனை கழித்து போட்டாங்க. பழைய மனுஷனை கலைந்து போட்டது மாத்திரமல்ல, கழித்து போட்டார்கள். இரண்டாவது அவங்க கூட போல ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிறது, அவருக்கு எத்தனையோ வாய்ப்பு வந்தும் கூட மீண்டுமாய் பழைய தேசத்துக்கு
போகாதபடி கர்த்தர் சொன்ன தேசத்தை கானான் தேசத்தை நோக்கி போனார்கள். கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தில். எதுக்கு வாய்ப்பு வந்தது, திரும்பி ஓடிடணும். ஏன்னா பஞ்சம் எகிப்துல பயங்கரமான பஞ்சம், எகிப்துக்கு போகக்கூடாது. அல்லேலூயா. நிறைய முறை அவருடைய தேசத்துக்கு போக வேண்டிய சூழலை வந்தாலும் கூட தேவன் காட்டில கானான் தேசத்துக்கு நேராக அவர்கள் கடந்து போனார். ஏன்? பழைய மனுஷனுக்குள்ள இல்லை, கலைந்து போட்டுட்டேன், கழித்து போட்டுட்டேன், தூக்கி வெளியே எரிஞ்சிட்டேன். இப்பொழுது எனக்குள்ள இருக்கு யாருக்குமா? புதிய மனுஷனாகிய என் ஆண்டவராகிய என் அன்பு கர்த்தருக்கு இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அதே 5ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் வாசிங்க. இந்த பழைய புளித்த மாவு எதை சொல்றாரு? உண்மை சொல்லுமா? காய்க்குள்ள காய்க்குற அதுல புழு இருந்தாலும் நல்ல புழுன்னு அர்த்தம். கத்திரிக்காய் புழு இருந்தாலும் நல்ல கத்திரிக்காய்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ண தெரியுமா? ஊர்பட்ட கொல்லி அந்த சொல்லுவாங்க மருந்து, பூச்சி மருந்து தான் அப்படியே பரபரப்பாக அந்த காய் விதவிதன்னு இருக்கும். அதுல எவ்வளவு ரசாயனம் இருக்கு தெரியுமா? எவ்வளவு பூச்சி மருந்து தெரியுமா? அதுல பூச்சிங்க புழுவனா இருக்காரு, ஏன்னா செத்துறாரு. பழைய அந்த பூல பாத்தீங்கன்னா அவ்வளவு புழு இருக்கும். எத்தனை வந்து மஞ்சள் போட்டு சுத்தரி போட்டு அதை கழுவுனா அப்படியே மிதக்கும், அடியில மிதக்கும் புழுவது. அப்படின்னா அர்த்தம் அருமையான பூ, ஆரோக்கியமான பூ. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை என்ன சொல்லப்படுகிற புளித்த மாவு வேற. எதை சொல்றார் ஆண்டவர்? வாசிங்க தொடர்ந்து. பழைய புளித்த மாவோடு அல்ல. பழைய புளித்த மாவோடு அல்ல. எது பழைய புளித்த மாவு? துர்க்குணம், பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல. என்னும் புளித்த மாவோடும் அல்ல. துப்புரவு உண்மை என்னும், துப்புரவு உண்மை என்னும், புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். புளிப்பில்லாத புதிய மாவோட கூட, புதிய ஆண்டோட கூட, புதிய உற்சாகத்தோட கூட, புதிய ஆவியோட கூட, புதிய ஜெபத்தோட, உபவாசத்தோட, ஊழியத்தோட கூட என்ன பண்ணுவோம்? பண்டிகையை ஆசரிக்க கடவோம். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை கொடுக்கிறோம். என் அன்பு கர்த்தருக்குள்ளே கிருபையே, கிருபையே பொல்லாப்போட கூட கடந்து வராதீங்க. 25ஆம் ஆண்டு புளித்த மாவோடு அல்ல, புளிப்பில்லாத மாவாய் இருக்கிற துப்புரவு. அல்லேலூயா. அப்புறம் என்ன சொல்லிருக்குது? உண்மை. அல்லேலூயா. செத்தாலும் கூட உண்மையா இருக்கு. யோபுவை உத்தமனும் சம்பவனும் நீதிமானும் தேவனுக்கு பயன்படும். மோசே குறித்து கர்த்தர் சொல்றாரு. மோசே யார் தெரியுமா? அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் அவன் இருக்கும் உண்மையுள்ளவனாய். கரங்களை தட்டுவோமா?
சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கோ ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லை. 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 எல்லாரும் பழங்கள் படிக்கணுமா? 25ஆம் ஆண்டை கர்த்தர் காமிச்சார். எத்தனையோ பேர் மருத்துவ மனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் வீடு வாசல் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையும் இன்னும் அவர் சமூகத்தில் உட்கார வைத்து அவரை ஆராதிக்க, அவரை துதிக்க, அவரை மகிமைப்படுத்த, அவரை சந்தோஷப்படுத்த, அவரை வாக்கு தத்தங்களை கேட்க, அதை தலையிலாமல் உறுதியாக்கி கொள்ள அவருடைய சமூகத்திலே உண்மையை எனக்கு முன்பாக முழங்கால்கள் யாவும் தாயும் அவரே தந்தையும் தாயும் அவரே மாட்டா
எங்களை நேசிக்கிறதான அன்பின் ஜீவனுள்ள பரலோக நிரப்பினார். 75ஆம் ஆண்டை காண செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு கூட வந்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்களை வழிநடத்தியதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் 12 மாதங்களும் 12 மாதமும் எங்களை ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பலவீனங்கள், எங்கள் வியாதிகள், எங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீக்கிப்போட்டு எங்களை கைவிடாமல் எங்களை பாதுகாத்ததற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழிநடத்தும் ஆசீர்வதி பலமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருந்தோம் ஜீவனுள்ள நாமத்தினாலே. தாமே கொடுத்த வார்த்தை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை நோக்கி நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவ செய்தியை அமர்ந்த பகலளித்த மகனையும் அவன் குடும்பத்தையும் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை நோக்கி நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பூர்ண சுவிசேஷ சபையின் சார்பிலே அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பக்கத்தில் இருந்தவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளுங்கள். புதிய வருடத்தின் வார்த்தைக்காக நாம் இந்த இடத்துல காத்துக் கொண்டிருக்கிறோம். புதிய வருடத்தின் வார்த்தையை நம் மத்தியில் இருக்கிற சகோதரி வயலட் ஜெயராஜ் அவர்கள் பகிர்ந்தளிப்பார்கள். அந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக சகோதரி ஜீவானந்தம் ஜெபிப்பார்கள். சபையின் சார்பில் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். நம் சபைக்கு வாரந்தோறும் வந்து பிரசங்கிக்கிறதான ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் தவறாதபடி வந்து நடத்தி ஆராதனை நடத்தி கொடுத்தபடியா ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். அனைவரையா சபையில எல்லா வேலைகளும் செய்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிறார். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பெயர் சொல்லாவிட்டாலும் கூட எல்லா பிள்ளைகள் சபையில செய்கிற வேலைகளுக்காக பணிகளுக்காக சமையல் செய்கிறதான காப்பி போடுற எல்லா வேலைகளும் செய்கிறதான அன்பு பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய சார்பிலும் சபையின் சார்பிலும் நன்றி தெரிவிக்கிறேன். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் நடைபெறப்பட்ட நேரத்திலும் சுகத்திலும் எல்லாவற்றிலும் எங்களுக்காக ஜெபித்த அன்பு சபையாருக்காக என்னுடைய சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் நன்றி தெரிவிக்கிறேன். அல்லேலூயா. சபையிலே பலவீனமாய் காணப்பட்டாலும் சபையை போய் பார்க்கும் என்று சொன்னதான ஒரு வார்த்தைக்கு பிறகு சொன்னத்தில் வந்ததான அன்பு சகோதரருக்காக கூட தேவனுடைய சார்பிலும் சபையின் சார்பில் என்னுடைய சார்பிலும் கூட நன்றி தெரிவிக்கிறேன். அல்லேலூயா. இடைவிடாதபடி வந்து ஆராதிக்கிறதான என் அன்பு உள்ளங்களுக்கு கர்த்தருடைய சார்பிலே நான் நன்றியை தெரிவிக்கிறேன். அல்லேலூயா. உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்கிறேன். உனக்கு சகாயம் செய்வேன். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலே தீங்கின் காலம் ஒன்று இருந்தது, நெருக்கத்தின் காலங்கள் இருந்தது. அல்லேலூயா. இந்த நெருக்கத்தின் காலத்திலும் தீங்கின் காலத்திலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அவர் உனக்கு சத்துருவுக்கு எதிர்பட்டு நமக்கு நெருங்கி நிற்கிறதான சத்துருவுக்கு முன்பாக எதிர்பட்டு சத்துருவை கர்த்தர் விலக்கி போட்டு அவர் நமக்கு சகாயம் செய்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். இந்த ஆண்டு நமக்கு சகாயம் செய்கிற தெய்வமாய் இருப்பார். எந்தெந்த காரியத்திலே தேவ சமூகத்திலே நாம் நெருங்கி இருக்கிறோமோ எல்லா காரியத்திலும் அவர் சகாயம் செய்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். இந்த வார்த்தை உதவியாக்கி கிடைத்தது. 15ஆம் அதிகாரம் 11 பார்க்கும்போது மெய்யாகவே என்று கர்த்தர் சொல்கிறார். மெய்யாகவே சொல்லும்போது நிச்சயமாக கர்த்தர் வந்து சகாயம் செய்வார். இந்த ஆண்டு எந்தெந்த காரியத்திற்காக நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோமோ அந்த காரியத்தை அவர் சகாயம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் தந்தவரே
கர்த்தருடைய வாக்குத்தத்தம் கர்த்தர் நமக்கு இறைவன் கொடுக்கப்படுது. இந்த வார்த்தையை உட்கொண்டேன், என் இதயத்திற்கு மகிழ்ச்சியும் எனக்கு சந்தோஷமாய் காண சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் துதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையை இறைவன் சொன்னேன் ஒரு மகிழ்ச்சியாக காணப்பட்டது. இந்த நாளிலும் கூட இந்த புதிய ஆண்டிலே, இந்த புதிய வருஷத்துல, இந்த புதிய நாளிலே கர்த்தர் நமக்கு மகிழ்ச்சி அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வல்லவராக. எதற்காக இந்த வசனத்தை இறைவனோடு கர்த்தர் பேசினார்? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆதி காலத்தில் பாகாலுக்கு வழிகாட்டினார்கள், பாகாலுக்கு தூபம் காட்டினார்கள், அநேக மரங்களையும் விண்களையும் உண்டு பண்ணி கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை கைக்கொள்ளாதபடி விண்கள் தோப்புக்கு அடிமையானார்கள். அல்லேலூயா. அடுத்தபடியாய் அங்கே யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியேல் மகன் மனாசே கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியத்தை செய்தபடியால் கர்த்தருடைய கோபம் மிகுதியாய் காணப்பட்டது. அந்த மிகுதியாய் காணப்பட்டதினாலே கர்த்தர் அந்த தேசத்திலே கொள்ளை நோயினாலும் பாதிகளினாலும் பலவிதமான போராட்டத்தினாலும் யுத்தத்தினாலும் ஜனங்களை சங்கரித்தார். அல்லேலூயா. அந்த ஜனங்களின் மீதியான ஜனங்களை பார்த்தான் கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களை திரும்ப பண்ணுவேன், நான் உங்களை திரும்பினார் மனம் திரும்பினார் மனதில் சொல்லி கர்த்தர் ஜனங்களோடு கர்த்தர் பேசுகிறார். அந்த எரேமியாவோடு கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் வருகிறார். எரேமியா அந்த வசனத்துக்கு தேவ சமூகத்திற்கு ஜனங்கள் மத்தியிலே பேசுகிறார். அவர் சொல்கிறார், மோசேயும் ஆபிரகாமும் இந்த ஜனத்திற்காக என்னோடு கூட ஜெபித்தாலும் கூட நான் இறங்க மாட்டேன் என்று சொன்னார். இந்த அப்படிப்பட்டதான கோபத்திற்கான ஜனங்கள், கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை செய்தான ஜனங்களுக்காக எரேமியா அந்த பரிதபிக்கிறவனாய் காணப்பட்டான். இந்த நாளிலும் கூட நமக்காக தேவன் விடுதலை செய்கிறார், நமக்காக அவர் பெருமூச்சு விடுகிற கர்த்தராய் காணப்படுகிறார். தீங்கின் காலத்திலே நாம் எதுவுமே செய்யலாமே 2 நாளும் 1 நாளும் நாமே பார்க்கும்போது நாளுக்கு சொல்லி நாமே ஆண்டவரே தீங்கினை துக்கப்படுத்தாதபடி என் எண்ணெயை பெரிதாக்கும். அல்லேலூயா. தீங்கு துக்கப்படுத்தாதபடி என் எண்ணெயை பெரிதாக்கும் என்று சொல்கிறான். தீங்காகப்பட்டதை துக்கப்படுத்தவே கூடாது. தீங்கான காரியம் துக்கப்படுத்தாதபடி எண்ணெயை பெரிதாக்கும் என்று யாருக்கு தெரிவிக்கிறார். இந்த நாட்டில் கூட அதே இறைவன் புஸ்தகம் 15:19 நீ திரும்பினால் நீ உன்னை சீர்படுத்துவேன். அப்போ இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். என் முகத்துக்கு முன்பாக நிறைத்தும் இருப்பாய். நீ தீர்மானத்தில் நின்று விடையேற பெற்றிருந்தால் என் வாய் போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்கிறார். நீ திரும்பினால் என்னை சீர்படுத்துவேன், நீ திரும்பினால் என் வாய் போல் இருப்பேன் சொன்னார். அப்போ கர்த்தருடைய வாயை போல நாம் இருக்க முடியாது அவர் விரும்புகிறார். இந்த ஆண்டு கர்த்தரை போல நாம் காணப்பட முடியாது. கர்த்தர் தேவ சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார். அப்படி அவர் சிருஷ்டிக்கும் போது நாம் எப்படியாய் காணப்படணும்? அவரை போல, அவர் வாயை போல, அவர் பேசுகிற வார்த்தைகளை போல வார்த்தைகளை காணப்பட முடியாது. அவர் விரும்புகிற தேவனாய் காணப்படுகிறார். நம்முடைய வேதத்தில் வாசிக்கும் போது தீங்கான லோத்தை பார்க்கும் போது லோத்து கூட கர்த்தர் பேசுகிறார். சோதோம் நகரத்தை அடிப்பேன்னு சொல்லும் போது அந்த சோதனை அடிப்பதற்காக கடந்து போக முடியாது கர்த்தர் பேசுகிறார். அந்த லோத்துக்காக ஆபிரகாம் கர்த்தருடைய சமூகத்தில் போராடுகிறார். ஒரு மனிதனிருந்து அடிக்கப்படாதுன்னு போராடும் போது கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு லோத்தை தவிர்க்க முடியாது. சீக்கிரமா இந்த படத்தை கடந்து போய் சொல்லும்போது லோத்து என்ன சொல்கிறான்? ஆண்டவரே மலைக்கு போக முடியாது, அறிவிக்கிற பட்டத்துக்கு போவேன். மலைக்கு போக முடியாது கர்த்தர் பேசினார். நம்மை பார்த்து மலைக்கு போக முடியாது. கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்காக மலையை ஆய்த்து மலையை சொன்னார். அவர்தான். அல்லேலூயா. பர்வதற்கு நேராக என் கண்களை ஏறிவிட்டு சொல்கிறார். அவர் பர்வதற்கு நேராக கண்ணிருப்பது அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்கு தீங்கு அணுகாதபடி நம்மை பாதுகாக்கிற கர்த்தராக இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்கு தீங்கு வராதபடி பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இதில் வேறு அநேக காரியங்கள் உண்டு. அப்போஸ்தலர் புத்தகம் 28:5 பார்க்கும்போது பேர் அங்கே கப்பலை பார்க்கும்போது அநேக கடல் செய்தனர், அநேக கப்பல் செய்தனர். எப்படியெல்லாம் இந்த பலவிதமான காற்றில் மொத்தமாக அடிக்கப்பட்டு அவனுடைய நடித்தா கடலருகே நடித்தா தீவிரருகே அவன் கடந்து போனான். அல்லேலூயா. அங்கே இருக்கும்போது ஒரு பாம்பு அவனை கடித்தது. ஜனங்களை பார்த்து பாவம் என்னை விடவில்லை சொல்லி அநேகர் சொன்னார்கள். ஆனால் கொஞ்ச நேரத்தில் இந்த பாம்பு நிமிஷம் ஏறாத முடியாய் கர்த்தருடைய காலத்தில் அநேகருக்கு ஜெபிக்கலாய் காணப்பட்டான். அங்கே ஒரு மகனுக்கு ஜனமாய் பவுல் ஜெபித்தவனாய் காணப்பட்டான். இந்த நாளிலும் தீங்கு அவனை தொடவில்லை. நாமும் கூட ஸ்ரீபடும் சொன்னார், உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்பிக்க நான் முன்னோடு சொன்னார். நம்மை ரட்சிக்க முடியாது, நம்மை தப்பிக்க முடியாது. நம்மோடு அவர் கர்த்தர் இருக்கிறாய் இருக்கிறார். அந்த தேவன் உங்களை என்னையோ ரட்சிக்க வல்லவர் இருக்கிறார். அவர் தீங்கலமை நிற்காதபடி, தீங்கலமை துக்கப்படுத்தாதபடி நமக்காக அவர் வேலை செய்த தேவனாய் இருக்கிறார். எதையோடு பேசுகிறார்? இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன், இந்த மீதியான ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன்.
சொல்கிறார். இந்த ஆண்டிலும் கூட இந்த நாம கூட சபையை சொன்னால் கர்த்தர் மீதப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். பின்பற்ற அங்க ஒரு வசனம் சொல்கிறது, கொடிய மரங்கள் உண்டு, கொடிய மரங்களில் அதிகமான கனிகளை அங்க எல்லாவற்றும் பறித்தாலும் கூட பின்பறிப்புக்காக அங்க சில படைகளை விடுவார்கள். அதே போலதான் கர்த்தர் இந்த பின்பறிப்புக்காக நம்மை வைத்திருக்கிறார். இந்த வைத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் சீர்படுத்த வேண்டும். நீ திரும்பினால் என் வாய்ப்போடு இருப்பார், நீ திரும்பினால் நீ ரட்சிக்கப்படுவாய் என்று நம்மை பார்த்து சொல்கிற கர்த்தராக இருக்கிறார். இந்த நாளும் தீங்கு துக்கப்படுத்தாதபடி அது எதையோ கூட வாழ்க்கையிலே தீங்கு வரும்படியான நாட்கள் காணப்பட்டது. அந்த தீங்கின் காலத்தான் கற்றுச் சொல்கிறார், நான் உங்களை தீங்கு துக்கப்படுத்தாதபடி நான் உங்களை ரட்சிப்பேன் என்று சொல்கிறார். நெருக்கத்தின் காலத்திலும் தீங்கின் காலத்திலும் நான் உனக்கு எதிர்பட்டு சத்துருக்கு எதிர்பட்டு அல்லேலூயா அவர் நமக்கு சகாயம் செய்யும் தேவனாக இருக்கிறார். அவர் சகாயம் செய்ய கர்த்தராக இருக்கிறார். நெருக்கங்கள் அடுத்தபடியாய் நெருக்கம் அல்லேலூயா நெருக்கத்தின் மத்தியிலே காணப்படும் போது இந்த நாளும் கூட சங்கீத புஸ்தகம் 12 பார்க்கும்போது தாவீது சொல்கிறான், ஆண்டவரே நெருக்கத்தில் உட்பட்டேன், கர்த்தரின் சத்தத்தை கேட்டார். நெருக்கம் அதிகமாய் காணப்பட்டது. அல்லேலூயா வசனங்கள் சொல்லாதபடி நான் உங்க தலைப்பை மாத்திரம் சொல்லி நான் கடந்து போய் நினைக்கிறேன். அங்கே சாங்கதான் தாவீதை பார்க்கும்போது தாவீது கூட அல்லேலூயா அவருடைய வாழ்க்கை கூட தாவீதை வாழ்க்கை எல்லாவற்றிலும் கூட நெருக்கப்பட்டவனாய் காணப்பட்டான். நெருக்கம் என்பது அவனுக்கு எப்படி பிடித்தது? அல்லேலூயா அவன் அங்கே சிக்ரோத்தில் இருக்கும் போது அவன் இருக்க வேண்டிய இடத்திலே அங்கே காணப்பட்டதானே சவுலுக்கு அவன் பயந்து காடுகளிலே நாந்தரத்தில் அலைந்து திருந்திருக்கும் போது அவருடைய மனைவிகள் அவருடைய பிள்ளைகள் எல்லாருமே சிக்ரோத்தில் காணப்படும் போது அங்கே எல்லாரும் அங்கே வந்து ஜனங்கள் வந்து அவருடைய கொள்ளையிடந்து எல்லாருமே அவர்கள் களவாடி கொண்டு போய் சொத்துக்கள் ஜனங்கள் எல்லாவற்றுமே அவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அப்போதுதான் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் கூட அனைவரால் கைவிடப்பட்டதான ஒரு நெருக்கம், வியாதி நெருக்கம், பலவிதமான பிரச்சனை நெருக்கம், பலவிதமான இந்திய நெருக்கம் நம்ம சூழ்ந்து கொள்ள போது அங்கே தாவீது சொல்கிறான், ஏபத்தை கொண்டு வாங்கன்னு சொன்னார். ஏபத்தை கொண்டு வந்து அவன் கேட்கிறான். ஏபத்துக்கு சொன்னார் ஒரு ஆடை, ஆசானுக்கு ஒரு ஆடையை அவன் அணிந்து கொண்டு தேவ சமூகத்திலே ஆண்டவரே இந்த தண்ணியை தொடர்வேனா என்று சொல்லி அப்படி சமூகத்தில் கேட்டான். இந்த நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக நெருக்கத்திலிருந்து கர்த்தரை விடுதலையாக்கும்படியாக ஆண்டுடைய சமூகத்தை காக்க வேண்டும். தன்னை காட்டும் போது அவருடைய சமூகத்தை இதை செய்யலாம் என்று நம்மோடு ஆலோசனை சொல்கிற தேவனாக இருக்கிறார். நம்மை அவர் சீர்படுத்த கிறிஸ்துவாக காணப்படுகிறார். அவர் எல்லா காரியத்தையுமே பார்க்கும்போது நம்ம எல்லாவற்றையுமே அவர் ஆராய்ந்து நம்மோடு எதிர்பட்டு பேசுகிறேன். சத்துருக்கு எதிர்பட்டு நாம் நமக்கு சகாயம் செய்ய சொல்கிறார். நெருக்கமான சூழ்நிலை இங்க ராஜாக்கள் புஸ்தகம் பார்க்கும்போது 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6 பார்க்கும்போது அங்கே எலிசா என்ற தீர்க்கதரிசி காணப்படுகிறார். அவர் அப்படியே இருக்கும்போது இந்த ஜனங்கள் வீடு கட்டி கொண்டு இருக்கும்போது அதிகமான நெருக்கம் காணப்பட்டது. அல்லது இந்த வீடு கட்டுறதுக்கு இடம் கிடையாது. நெருக்கத்தின் மத்தியிலே ஜனங்கள் காணப்படும் போது அவர் காடுகளில் சென்று மரங்களை கொண்டு வந்து வீடுகளை கட்டி வாழ்வதற்காக அவர் பலவிதமான காரியம் செய்யும் போது ஒரு மனிதன் ஒரு இடத்துல மரத்தை விட்டும் போது ஒரு கோடாரி எடுத்துக்கொண்ட மரத்தை விட்டும் போது அந்த கோடாரி விழுந்து விட்டது. ஐயோ நான் இரவலாய் வாங்கி வந்தேன், இரவலாய் வாங்கி வந்தேனே, இந்த கோடாரி விழுந்து சொல்லி அவன் கதையான். அவனுக்கு எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலே சொந்தமான ஒரு கோடாரி கிடைக்காது, இரவலாய் வாங்கி வந்தேன். அந்த நேரத்திலே எலிசா பார்த்து ஒரு மரத்தின் கிளையை கொண்டு வந்து அதை மிதக்கடித்தாலே இந்த நாட்டம் உங்களுடைய வாழ்க்கையிலும் நெருக்கத்திலிருந்து கட்ட விடுதலை கொடுக்க முடியாம மரமாக சேர்த்து உடைய வாழ்க்கை முன்னாக கடந்து போவார். உடைய வாழ்க்கையை முன்னாக கட்ட கடை வருகிற தேவனாக இருக்கிறார். நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்க கர்த்தராக இருப்பார். நான் உனக்கு சகாயம் செய்வேன். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்கு நான் சகாயம் செய்வேன். சத்துருக்கு எதிர்பட்டாலே லோயா இந்த நாளில் கூட சத்துருவாய் காணப்படுகிற பலவிதமான காரியங்கள், சிறைகள், சத்துருவாய் காணப்படுகிற நெருக்கங்கள், நிந்தைகள், அவமானங்கள் போன்ற எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். எந்தெந்த காலத்திலே நாம் குறைவாக இருக்கிறோம் நம்மை நெருக்கத்திலிருந்து தேவன் விடுதலாக்கிறார். லோயா அடுத்தபடியாய் சகாயம் செய்யும் தேவனாலே லோயா இந்த நாளில் கூட அதே 1 நாளும் பார்க்கும்போது ஆமென் 1 நாளும் செதக்கியா என்னும் கேதார் ஊரான எரேகோமின் குமாரனுமே காத்தியரின் பதிசெய்யும் ஈட்டியும் பிடித்து சிங்கமுகம் போன்ற முகமும் மலைகளில் இருக்கிற வெடிமான் வேகம் போன்ற வேகம் உணவதாய் இருந்து யுத்த சேவகரான பராக்கிரமசாலிகள் சிலரும் வனாந்தரத்தில் உள்ள அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது ஒரு ராஜாவாய் காணப்பட்டாலும் பலவிதமான காரியத்தின் மத்தியிலே தன்னை தாழ்த்தினான். தாழ்த்தும் போது கர்த்தர்
கர்த்தர் எனக்கும் கர்த்தர் பெருங்களுக்கு எதிர்த்திருக்கிறார். தான் போது திருவழிக்கிற கர்த்தராய் காணப்படுகிறார். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே கிறிஸ்து சகாயம் செய்யும்படியாய் நமக்கு வருகிற கர்த்தராய் இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் சபைக்கும் குடும்பங்களுக்கும் அவர் சகாயம் செய்வராய் கடந்து வருகிற தெய்வமாய் இருக்கிறார். தாழ்மையாய் இருக்கும்போது நாம் தாழ்மையாய் இருக்கும்போது நமக்கு அவர் பல விதத்திலும் கூட நமக்கு சகாயத்தை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இதுதான் எரேமியாவுடைய கர்த்தர் பேசுகிறார். இந்த ஜனங்களுக்கு நாம் என்ன செய்வது சொல்கிறார்? என்னோட கர்த்தர் பேசுகிறார், சகாயம் செய்வது சொல்கிறார். அவர் சகாயம் செய்யும் தேவனாய் காணப்படுகிறார். அதோடு மாத்திரமல்ல, அவர் சகாயம் செய்வது மாத்திரமல்ல. சங்கீதம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்வோம், எங்கள் உடல்கள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவர் என்று சொல்கிறார்கள். திக்கற்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சகாயம் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஒன்றுமில்லாத போது நமக்கு அவர் சகாயத்தை செய்ய தேவனாய் இருக்கிறார். அது சங்கீதம் புஸ்தகம் 28 கேள்விக்குள்ளார். நம்பிக்கையாய் இருக்கும்போது அவர் சகாயம் செய்கிறார். முதலாவதாக தாழ்த்தும் போது நமக்கு சகாயத்தை செய்கிறார். இரண்டாவதாக அவருடைய சமூகத்துல நம்முடைய கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படும் போது எல்லா காரியங்களும் கூட திக்கற்றாய் காணப்படுவது ஒன்றுமில்லாத இருக்கும்போது அன்றே நான் ஒன்றுமில்லை எனக்கு நீங்க அடைக்கலாமா என்று சொல்லும்போது அவர் நமக்கு சகாயம் செய்யும் தேவனாய் இருக்கிறார். அவரை நம்பி இருக்கும் போது அவர் சகாயம் செய்கிறார். அல்லேலூயா. இந்த நம்பிக்கை இந்த ஜனங்கள் இந்த மீதியான ஜனங்களை பார்க்கும்போது அவரை கிறிஸ்து என்ன சொல்கிறார்? இந்த ஜனங்கள் என்று கர்த்தர் ஏதாவது ஒரு காரியத்தை வைத்த தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும்போது இந்த ஜனங்கள் மத்தியில் ஆண்டவர் ஒரு 4 விதமான ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். தேவன் நெருக்கத்தின் காலத்திலும் தீங்கின் காலத்திலும் அல்லேலூயா சத்துருக்கு எதிர்பட்டு நமக்கு சகாயம் செய்யும்படியாய் முதலாவதாக ஒரு ரட்சிப்பின் விடுதலையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்களுக்கும் எனக்கும் தேவன் ரட்சிப்பின் விடுதலையை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவதாக தேவன் ஒரு பெரும் பாதையில் நடத்துகிற பெரும் பாதையில் விடுதலை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவதாக கண்ணுள்ள விடுதலை. அல்லேலூயா. நான்காவது இரக்கத்தின் விடுதலை அவர் கொடுக்க வல்லவர். இந்த நாளிலும் கூட ஒரு ரட்சிப்பின் விடுதலை அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தரை தொழுது கொள்ளுவோம் ரட்சிக்கப்படுவார். அல்லேலூயா. கர்த்தரின் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். எரேமியா கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது ஆண்டவரே உன்னை தொழுது கொள்ளுவதெல்லாம் ரட்சிக்கப்படும் சொல்றான். அதே நான் கர்த்தர் ஓமையை வாசிக்கிறோம். அவரை நம்பிக்கிறோம் யாருமே கர்த்தருடைய சமூகத்துல ரட்சிக்கப்படும் சொல்லி வாசிக்கிறோம். அவரை நம்பிக்கிற யாருமே அவர் ரட்சிக்கப்படுவார். இந்த நாளில் கூட யாத்திராக்களை பார்க்கும்போது மோசையை பார்க்கும்போது மோசைக்கு தூரமாக அமலேக்கிற அநேகமாக வந்து அவரை எதிர்த்து பேசுகிறார்கள். பேசும்போது தன் கரங்களை உயர்த்திருக்கிறான். தன் கரங்களை உயர்த்தும்போது அவன் மேற்கொண்டான், யுத்தத்தில் மேற்கொண்டான். இந்த நாளிலும் கூட தேவனை ஆராதிக்கும் போது கரங்களை உயர்த்தவர் ஆராதிக்கும் போது எல்லாவற்றையும் சத்துருவின் காரியங்களை மேற்கொள்ள முடியுமா? ஆண்டவர் சொல்கிறார், இந்த கரங்களை உயர்த்தவரை ஆராதிக்க முடியாது, இந்த கரங்களை துதிக்கபடியான துதியை வாயில் உண்டு கொண்டிருக்கிறார். துதியின் சத்தத்தை தொனிக்கப்படுகிற தேவன், துதியின் சத்தத்தை தொனிக்கப்படுகிற கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை அவர் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பை இந்த நிலம் பரத்திலிருந்து ரட்சிப்பை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த ரோமனை வாசிக்கிறோம். கர்த்தர் எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார். அதை நம்பிக்கிறபடியான ரட்சிப்பை என்று சொல்றார். அவர் நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தெழுந்தார் என்று நீ நம்பும் போது நீ ரட்சிக்கப்படுவாய். அல்லேலூயா. அவர் நாம் நினைக்கிறோம் கர்த்தர் எனக்காக மரித்தது அதை மறந்து விடுகிறோம். ஆனால் வாழ்க்கையிலே பலவிதமான கனி தர முடியாதபடியாய், ரட்சிக்க முடியாதபடியாய், பெரும் பாதைகள் கடந்து போக முடியாத பல சூழ்நிலைகள் நாம் நெருங்கும் போது நாம் என்ன பண்ணுகிறோம்? சத்துருக்கு எதிர்படாதபடி நம்மையே சத்துருக்களாய் மாற்றிக்கொள்கிறோம், நம்மையே மாற்றிக்கொள்கிறோம். அப்படி இல்லாதபடி இந்த வருஷத்திலே இந்த புதிய நாளிலே அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிற கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பெரும் பாதையான வழி அவர் நமக்கு கொடுக்க வரவராய் இருக்கிறார். அந்த பெரும் பாதையான வழிக்குள்ள நாம் கடந்து போகும்போது எரேமியா புஸ்தகம் 11:16 அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீ யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் இந்த வார்த்தைகளை எல்லாம் கூறி இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நீங்கள் கேட்டு இஸ்ரவேல் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்களுக்கு இருந்தது போல அசீரியாவில் அவருடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதையாய் இருக்கும். அல்லேலூயா. மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதை, ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஒரு பெரும் பாதை வைக்கிறார்.
அந்த பாதைக்குள்ளே போகும்போது அது பரிசுத்த வழியாய் காணப்படும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஜீவனோடு பிரவேசிக்க முடியாது, ஜீவன காற்றோடு பிரவேசிக்க முடியாத ஒரு பெரும் பாதையை கர்த்தர் வைக்கிறார். அந்த பெரும் பாதைகளை கடந்து சொல்லும் போது ஆண்டோடைய கிருபையும் பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்வதாக இருக்கிறது. அந்த பெரும் பாதையில் மீட்கப்பட்டதுதான் அந்த பெரும் பாதை கடந்து போகிறாரே இருக்கிறார். அந்த பெரும் பாதை கடந்து போகும்போது அவருடைய கிருபை நம்மை தாங்கிறதாக இருக்கிறது. அந்த பெரும் பாதைக்குள்ளாக இருக்கும்போது ஆண்டவருடைய தரிசனம் நம் கிடைக்கிறதாக இருக்கிறாரே லூயா. அந்த தேவனை தரிசிக்க முடியாது நாம் கடந்து போகிறோம். அந்த பெரும் பாதையில் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வருஷத்துக்குள்ளாக வரும்போது ஒரு பெரும் பாதையின் ஆசீர்வாதத்தை பெரும கர்த்தரை காண வேண்டும், கர்த்தரை தரிசிக்க வேண்டும், தேவன் ஆவிக்குள்ளாய் காணப்பட வேண்டும். நான் ஆவிக்குள்ளாய் ஒருவன் ஆவியான தலை புறவிட்டால் தேவனுடைய வார்த்தை தரிசிக்க முடியாது. ஆண்டவரே என்னை ஆவிக்குள்ளாக மாற்றும், என்னை அபிஷேகம் மாற்றும் சொல்வோம். கர்த்தர் அபிஷேகத்தின் தைலத்தை குற்றுகிறாரே லூயா. ஒரு கொம்பின் அபிஷேகம் அல்ல, ஒரு தைலத்தின் அபிஷேகம். தைல கொம்பின் அபிஷேகத்தை அவர் கொடுக்க வல்லவர். கொம்பின் அபிஷேகம் நம் நிரந்தரப்படுத்த முடியாது. ஒரு தைல கொம்பின் அபிஷேகம் நம்மை குற்றப்படும் போது அது நிரந்தரமாக இருக்கும். அல்லேலூயா. தாவீதுக்கு கர்த்தர் தைல கொம்பின் அபிஷேகம் கொடுத்தார், அவர் சவுலுக்கு கொம்பின் அபிஷேகம் கொடுத்தார். அதனால திராட்சை பழத்தை விளக்கினார். இந்த நாளிலும் இந்த புதிய வருஷத்திலே நாம் தைல கொம்பின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெரும் பாதைகளை கடந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த வழியாய் கடந்து போகும்போது நாம் தைல கொம்பின் அபிஷேகம் தேவனால் நிரப்பப்பட்ட ஒரு அபிஷேகம் கடந்து போகும்போது அவர் நம்மை ஆசீர்வதித்து கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. கனியுள்ள விடுதலை இந்த வாழ்க்கையிலே ஒரு கனியுள்ள விதை நாம் தேவை. கனியுள்ள விடுதலைக்குள்ள நாம் கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. நாம் எத்தனை வருஷமா நாம் காணப்படுகிறோம். நான் 40 வருஷம் 50 வருஷம் எத்தனையோ வருஷம் நம்மை ரட்சிக்கப்பட்ட காலங்கள். ஆனால் கனித்தல் மரணம் நாம் காணப்படுகிறோமா? கனித்தல்களாக நாம் காணப்படுகிறோமா? இந்த புதிய ஆண்டுக்குள் நீங்கள் நானும் கனித்தல் வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரத்தை தேடி வந்தார். அத்திமரத்தை தேடி விடும்போது அது ஒரு கனியும் காணப்படவில்லை. அவர் பார்த்து இனி முதல் இதில் எந்த கனியும் இருக்காதுன்னு சொன்னார். அவர் மரத்தை சபிக்கவில்லை, இனி கனி இருக்காதுன்னு சொன்னார். ஆனால் மறுநாள் சிஸ்டர் வரும்போது அந்த மரம் பட்டு போனது. அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கனி கொடுக்காத மரங்கள் பட்டு போகும். இந்த புதிய ஆண்டிலே நீங்கள் நானும் கனி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நம் மூலமாக நம்முடைய குடும்பங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நம் மூலமாக இந்த சந்ததிகள் ரட்சிக்கப்பட வேண்டும். கனி கொடுக்கிறதான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த நாளை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை காலமாக எப்படி இருந்தோமோ தெரியாது. இந்த நாளிலே நீங்கள் நானும் கனி கொடுக்க வேண்டும். கனியை தேடி வருகிறார். ஒரு மனிதன் ஒருவன் சாட்சி கொடி வைக்கிறான், அது கனி கொடுக்கவில்லை. அது வெற்றி கொடும்படியாக நினைக்கும் போது அவன் சொல்கிறான், ஆண்டவரே இன்னும் 3 வருஷம் கழித்து இதுக்கு கொத்தி எடுப்படுவேன், அது மீண்டுமாக கனி தரும். இந்த நாளிலும் உங்களை என்னை பார்த்து கற்று சொல்கிறார். கொத்தியை கொடும்படியாக நம்மை சீர்படுத்தும்படியாக பாடானதை பயணமாக சொல்ல கற்று நம்மை சீர்படுத்தும்படியாக நாம் சீர்படுத்த கனி கொடுக்க முடியும். ஒரு செடி கனி கொடுக்க சொன்னால் சுற்றி எருவலம் போட்டு கனி கொடுத்து நேராக வரும். அதே போலதான் அந்த வாழ்க்கையில் கூட எல்லாவற்றையுமே சீர்படுத்த வேண்டும். நீ திரும்பினால் என் வாய்ப்பு இருப்பது சொன்னார். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட அந்த வாழ்க்கையை பார்க்கும்போது ஆண்டவராகிய கிறிஸ்துவோடு அவர் எச்சரிக்கையாக இருக்கிறார். எந்த நாளிலும் கூட ஆண்டவரே நான் கனிவுள்ளவராய் காணப்படும், கனிவுள்ளவராய் காணப்படும், கனிவுள்ள ஒரு காரியத்துக்குள்ள கடந்து போகும்போது அவருடைய வாழ்க்கையை புதிதான கிருபையை கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். கனியேற்றி கொண்டு நான் ஒன்றுமாக இருப்போம். கலாத்திரின் புஸ்தகம் 5 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. தேவன் கொடுத்ததான கனியை அன்பு, வசனம், சமாதானம், சமாதானம், சந்தோஷம், சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டதான குணங்களை பெற்றுக்கொள்ளும்போது நிச்சயமாக கனிதர முடியும். இந்த நற்குணங்கள் நமக்கு வாழ்க்கையை காணப்படும் போது கனிதரும் மலர்களாக நாம் காண முடியும். கனிதரும் சந்ததிகளால் இந்த சந்ததியை விளக்கும். அல்லேலூயா. கனிதர வேண்டும். அல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ரட்சிப்பின் விடுதலை கர்த்தர் கொடுத்தவராய் இருக்கிறார். ஒரு பெரும் பாதை விடுதலை கர்த்தருடைய பரிசுத்த வழிக்கு கடந்து போக முடியாது, கர்த்தருடைய பரலோகராஜ்யத்துக்கு கடந்து போக முடியாது, சிற்றுடன் பிரவேசிக்க முடியாது, பரிசுத்தமான காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் நடத்துகிற தெய்வமாய் காணப்படுகிறார். அடுத்தவர் இரக்கமுள்ள விடுதலை. அல்லேலூயா. அவர் 1000 தலைமுட்டும் இறக்க செய்கிற தெய்வமாய் காணப்பட்டார். நமக்கு நீடிய சாத்திரத்து நம் எல்லாவற்றும்